வணக்க மக்களே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூனை கண்ணை மூடிக்கிடுச்சுன்னா, அது என்ன நினைச்சுக்குமா, உலகமே இருட்டாயிருச்சு. இருட்டுக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். இந்த உலகமே இருளாயிருச்சு அப்படின்னு நினைக்குமா. அப்படி ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு, என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு கணக்குல அது இருக்கா, இது இருக்கா, டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, இது தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி யாரு சொல்லியிருக்கா அப்படிங்கிறத ஒரு செகண்ட கேட்டு வந்திருக்கேன். உன்னுடைய ஒரு பாடி ஒரு நிலைக்கு கொண்டு வரும்பொழுது மனசு ஒரு ஒரு ஒருநிலைப்படும். அதனால முழங்கால் போட்டு கைகளை கூப்பி ஜெபின்ற ஒன்றை சொல்லி கொடுத்திருந்தாரு. ஜேம்ஸ் வசந்தர் என்ன சொல்றாரு? ஒரு நிலைப்படுத்தி நம்மளை ஒடுக்கி ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பையன் என்ன சொல்றான்னு பாருங்க. சொல்லி கொடுத்திருந்தாருன்னு சொல்லி அது எதுக்குன்னு இவர் ஞானார்த்தத்தை வேற சொல்றாரு. இதுதான் வேத முதிர்ச்சி இல்லாதவர்கள், வேதத்தை நன்கு பகுப்பாய்வு செய்யாதவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் உரண்டு இழுப்பதும் பரியாசம் செய்வதும், பகுப்பாய்வே செய்யாமல் பரியாசம் செய்வதும், ஆராயாமலே என்ன சொல்றது, அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட காரியம்? அதாவது ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் மத்தியில போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிரதான கற்பனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை அப்படின்றாரு. இதுல 2-3 வாக்கியங்கள் இருக்கு. ஒண்ணு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் பலத்தோடும் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுல இத்தனை காரியத்தையும் ஏன் சொல்றாரு? அப்போ என்ன, நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னா, நான் இந்த உலக கவலைகள், ஒரு விதமான பாடுகள், உபத்திரவங்கள், இவைகள் எல்லாம் நான் கடந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரிடத்துல முழு மனதோடு, முழு மனசோட பிரேயர் பண்ணணும். அரை மனசோட போகக்கூடாது. அந்த உலக பாடுகளோட ஆண்டவனை தொழுது கொள்ள முடியாது. முழு ஆத்மாவோடும், ஆத்மமாக ஆத்மாவிலும் தேவனோடு கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ கனெக்ட் பண்ணணும்னா நம்மளை ஒருநிலைப்படுத்தணும், ஆசுவாசப்படுத்தி தான் ஆண்டவரிடத்துல போகணும். ஜேம்ஸ் வசந்தன் சொன்னது பொய் இல்லையே, கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பிசாசானவன் சோதிக்கும்படி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் 3 சோதனைக்கு உட்படுறாரு. அதுல ஒண்ணு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசானவன் ஒரு இடத்துல என்னை தாழ பிழிந்தால் எனக்கு பிரியமானவனுக்கு இவைகள் எல்லாம் கையளிப்பேன் என்று சொன்னாரு. சொன்னான் அந்த யாரு, இந்த பிசாசானவன் சொன்னா. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவரையே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படி இல்லை, பணிந்து கொண்டு ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு. அந்த பணிவை கெர்சமனே தோட்டத்துல தன்னை அர்ப்பணம் செய்யும்படி உலக காரியங்கள், அவருக்கு சிலுவை பாடுகள், உபத்திரவங்கள்லாம் வரப்போகுது, வாரினால் அடிக்க போறாங்க, சிலுவையில ஒப்பு கொடுக்க போகக்கூடிய காட்சிகள் முன் காட்சிகளாக காண்பிக்கப்படுகிறது. அப்படி காண்பிக்கிற அந்த இதை பார்த்த உடனே அவர் வியாக்குலமானார். மாம்சத்தின்படி அவர் வியாக்குலமானார். வேர்வையோட ரத்தம் சிந்தி ஆசுவாசம் இன்றி ரொம்ப பயங்கரமாக வியாக்குலமாகிறாரு. உம்முடைய சித்தம் அல்ல அப்படின்னு முகங்குப்புற விழுந்தார் அப்படின்னு. முகங்குப்புற விழுந்து அப்படியே என்ன சொல்றது, தாள பணிகிறது. எப்படி இந்த பணிவை நம்மகிட்ட சொல்லி கொடுத்தவரு ஆண்டவர். புரியுதுங்களா? அப்பமும் பிரேயர் பண்றாரு. எப்படின்னா, எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு வியாகுலமாகிறாரு. வியாகுலமாகி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இது என்னுடைய சுத்தம் அல்ல, உம்முடைய சுத்தமே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி சாலிடா அங்க தன்னை அர்ப்பணம் செய்யும்படி மூங்குப்புற விழுந்தார் அப்படின்னு இருக்கு. சோ முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறினார். பிதா மேல அவ்வளவு அன்பு செலுத்தினாரு. உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை அப்படி ஒடுக்கி இது பண்ணாரு. வாழ்வியலா காட்டினாரு. பைபிளுங்கிறது சும்மா போற போக்குல போறதோ அல்லது வாக்கியமாக கருதி இப்படித்தான், இதுதான் அஜெண்டா, இந்த அஜெண்டாக்கு ஏற்ற பிரகாரப்படிதான் நாம போதிக்கணும் அப்படிங்கிறது அல்லாமல், அந்த அஜெண்டாவின் படி கிரியை செய்வதுதான் காரியம். புரியுதுங்களா? இந்த அஜெண்டா ஆண்டவர் என்ன சொன்னாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரங்கள்ல ஆண்டவர் சொன்னாரு. சோ வேற என்ன இதுவும் செய்ய சொல்லல, சாலிடா எதுவுமே செய்ய சொல்லல அப்படின்னு சொன்னா, ஏன் செய்முறை விளக்கமாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார்? எதற்காக முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார்? வானத்துக்கு நேர கண்களை ஏன் ஏறெடுத்தார்? அநேக காரியங்கள் வானத்துக்கும் பூமிக்குமாய் ஆண்டவரே அப்படி என்று வானத்தை அண்ணாந்து பார்த்தார். சீசர்கள் ஏன் முட்டாங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள்?
கட்டளை பெறாத ஒன்றை சீசர்கள் செய்வார்களா? அப்போ இவனுக்கு மூளை இல்லை அப்படிங்கிறது திட்டமும் தெளிவுமாக சொல்ல முடிகிறதா இல்லையா? அப்ப ஆண்டவருடைய வசனத்தையே ஆண்டவர் கிரியை நடப்பித்த அந்த இதையே சொல்வதை போல அல்லவா இவனுடைய கிரியைகள் இருக்கிறது. மேல என்ன சொல்லுதான்னு கேளுங்க. இவரெல்லாம் கிறிஸ்தவரா? பாத்தீங்களா, பிறரை கிறிஸ்தவனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றானே. நீ முதல்ல கிறிஸ்தவனா? வேதவசனத்தையே மாத்துவ. ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன விஷயத்த அவர் கிரியையாக நடப்பித்தாரு, கிரியையாக வாழ்வியலாக்கினாரு, வசனத்தை வாழ்வியலாக்கி இருக்காரு, அவரே நடப்பித்து காமித்து இருக்கிறாரு. அப்புறம் இவன் கிறிஸ்தவனா இல்லையா அப்படிங்கறது சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? நீ கிறிஸ்தவனா முதல்ல? ஒன்னால, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் கைட் பண்ணி விட்டு போயிட்டான். வசனத்தை காமிச்ச உடனே பிசாசு ஓடிரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஏன் எதிர்கொள்ள வேண்டியதானே? இந்த வசனத்தெல்லாம் தப்பு அப்படின்னு நீ சொல்லு. முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக அப்படிங்கிறது இதுக்கும் அதுக்கும் சரியான முறையில இல்ல அப்படின்னு நீ விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டு விடு. கமெண்டா ஹைட் பண்ணி வரல, அந்த அளவுக்கு வேத அறிவு உங்களுக்கு வந்துடுது. என்ன நீ வீடியோ போட்டு இப்படி ஒரு பொய் சாட்சி சொல்லுவதும் ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய கிரியையை எப்படி நீ மாத்துவ? நீ ஒரிஜினலா கிறிஸ்தவனாடா தம்பி? நீ ஒரிஜினலா கிறிஸ்தவரா? இடையில வேற இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோவை ரிப்போர்ட் அடிச்சு தூக்குதான். வீடியோ வேற மற்ற வீடியோக்கள் அப்படியே புஷப்பாகி போகும். இவனே என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட்ல போய் அடிச்சு விட்டு எதையாவது ஒண்ணு இது பண்ண வேண்டியது. இது ஒரு வேலையாடா அது தம்பி? இது உள்ளடி வேலை, ரொம்ப மோசமான செயல். உன் மேல தப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும். இந்த வசனம்லாம் காண்பிக்கிறேனே, இதற்கு விளக்கம் என்ன, கேள்வி என்னங்கிற வேற. சரி, மேல என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்போம். வாயை திறந்தா இப்படி பொய் வருது. இவரெல்லாம் கிறிஸ்தவரா? பொய் சொன்னாரு இல்லையா? நீ மெய் பேசுறவன். வாயை திறந்தாலே உனக்கு வேத வசனமே வரமாட்டேக்கு, வேகாத வேற காரியம்தான் வருது. அடுத்தவங்களை பொய்ன்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? நீ முதல்ல பைபிளை படிச்சிருக்கியா? அது போக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணணும். கமெண்டை ஹைட் பண்றதே மிகப்பெரிய மோசமான ஒஸ்டான செயல். புரியுதா இல்லையா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ ஹைட் பண்ணுவ வைப்ப. அப்போ உன் வீடியோவை பாக்குறவன் ஏதாவது ஒரு கமெண்ட், நான் ஒரு பேடாவும் கமெண்ட் பண்ணல, தற்குறி, பயங்கரமான தற்குறி. இவர் வந்து அடுத்தவன பொய்யுங்க. இவனே ஒரு பொய்யான ஒரு மனுஷனாக பொய்யான வாழ்க்கை முறையோடு பயணிக்கிறவன். வேத வசனத்து மட்டும்தான் அவன் பேசுவானே வெளிய ஆண்டவர் கிரியை செய்ததெல்லாம் அப்படியே மறைக்கிறது பிசாசு தான் இப்படி மறைப்பான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா தெரியலையா? சரி, அடுத்த காரியம் என்ன சொல்றோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவேன்னு நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொன்னதை கூட படிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னா நீ மேற்கொண்டபடி படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கைக்குப்பி ஜெபம் பண்றது, முட்டாங்கால் படியிட்டு ஜெபித்தது, அந்த வசனங்கள் எல்லாம் பவுல் ஜெபிச்சிருப்பாரு. எபேசியருக்கு எழுதிய நிருபங்கள்ல மற்றுமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 8வது அதிகாரம் மற்றும் பல அதிகாரங்கள்ல பல நிருபங்கள்ல முடங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் அங்க சொன்னாரா அப்படின்னு சொன்ன ஆண்டவரே என்னன்னு கேட்டீங்கன்னா, கெர்சமனே தோட்டத்திலையும் சரி, கல்லறிகிற தூரத்தின்படி முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் அப்படிங்கிறத வாழ்வியலா காட்டினார். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிறது எதுக்காக அவரு இந்த ஜெபத்தை மேற்கோள் காட்டினாரு, எதுக்காக அந்த படிப்பனைய தந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது முன்னால இருந்த அவருக்கு முன்னாள் பிள்ளைகளாக இஸ்ரவேலர்கள் மாய்மாலமான ஜெபத்தை பண்ணாங்க. சரிங்களா? ஜெப ஆலயங்களிலும் வீதிகள்லையும் அநேக வசனிப்பினால பிரேயர் பண்ணாங்க. அநேக காரியங்கள் ஊடாக மாய்மாலமான ஜெபம் பண்ணினாங்க. பாவத்தை குறித்த ஒரு பயமே இல்லாம பாவம் செய்துட்டு நிர்விசாரமா பயணித்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படியாகன்னு ஜெபிக்கிறவங்க இருந்தாங்க. அப்படி நீங்க ஜெபிக்க வேண்டாம். உங்களுக்கு நான் உபதேசமா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னா, பரமண்டலங்களில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் அப்படிங்கிறத சுட்டி காட்டி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு, எங்கள் கடன்களை அடைப்பது போல நாங்களும் அப்படிங்கிற அந்த காரியத்தை, பாவத்தை குறித்த அந்த ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதை எப்படி பிரேயர் பண்ணணுங்கிறதையும் வாழ்வியலாக ஆக்குனாரு இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தென்படாமல், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லைன்னா, அப்படி தெரியல, ஆனா நீங்கெல்லாம் கிறிஸ்தவனா, அப்படியா இப்படியா படிச்சியா, நான் உன்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் படிக்கலையா நீ? படிக்கலையா? அல்லது உன் பைபிள்ல இல்லையா? அல்லது அவர்களை கார்னர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய நீ இது செய்தியா?
அதாவது நீ முதல்ல தற்குறியா இருந்தியா, அல்லது தற்குறின்னு பிறர் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டியே, அல்லது பிறரை இடல்ல உண்டாக்கணுங்கிறதுக்காகவே நீ தற்குறித்தனமாக பேசுறியா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? அதே வேளையில இந்த ஜெபம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வசனத்தையும் நான் காண்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனங்கள்ல அவன் பிரதித்துவமாக அப்படின்னு சொல்லப்பட்டு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். எப்படி? அன்பு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு காரியங்களோடும்னா என்ன? அதை சாலிடா பகுப்பாய்வு செய்ய நாண கண்கள் திறக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் இதை பகுப்பாய்வு செய்வாய். என்ன, இவங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. ஆனா வந்துகிட்டு மற்றவர்களை ட்ரோல் பண்ணுவதும், மற்றவர்களை கலாய்ப்பதற்காக, மற்றவர்களை பொய்யன் என்று சொல்லுவதற்காக மெனக்கெட்ட காரியங்கள் அதிகம். ஆனால் வசனத்தை மெனக்கெட்ட காரியங்கள் இல்லாமல் போனதுதான் காரியங்களாக இருக்குது. முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் என்றும் வசனம் இருக்கிறது. கை கூப்பி பிரேயர் செய்தார்கள் என்றும் வசனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இருக்கையிலே இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை பொய்ன்னு சொல்லக்கூடாது. அதாவது அவன் கிரியையினால சொல்லலாம். ஜேம்ஸ் வசந்தன் என்பவன் ஒரு சினிமா பாடலை பாடுகிறவர், சினிமாவுக்குள்ளே இருக்கிறவர், அரசியல்வாதியாக இருக்கிறார், கிறிஸ்தவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுவதற்கு புறஜாதியினருக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமோ அப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. தன்னை ஒடுக்கி நல்ல, அதாவது எப்படின்னா தன்னை எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு ஒரு நேர்கோட்டுக்கு உடலை கொண்டு வந்து, ஒரு நேர்கோட்டுக்கு சிந்தையை கொண்டு வந்து ஜெபிச்சா அப்படிங்கிற ரீதியில புறஜாதியினருக்கு எப்படி விளங்குமோ அப்படிப்பட்ட காரியங்களில் சொல்லியிருக்காரு. இதே இது நார்மலாக ஒரு கிறிஸ்தவனிடத்துல சொல்லும் பொழுது முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு அப்படிங்கிறது இருக்கு. இது பிரதான கற்பனையாவும் இருக்கிறது. அதே வேளையில இத இஸ்ரவேலர்களுக்கும் சொல்லியிருப்பார். அதாவது உபாகமம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரங்களை பாத்தீங்க அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு எப்படின்னா முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு இருக்கு. அப்போ அன்பு கூறுவாயாக அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகள், பலவிதமான காரியங்கள், சேதாரங்கள் இவைகளெல்லாம் இருந்தாலும் ஆண்டவனுக்கு முன்னதாக நீ உன்னை இது பண்ணி வச்சு தாழ்த்தி பிரேயர் பண்ணு. வணக்கம் செலுத்துறோம். மனுஷன் வணக்கம் செலுத்துறதே அவ்வளவா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை நாம எப்படி பண்றோம்? ஆண்டவரே அப்படின்னு வானத்துக்கு நேர நான் இது வைக்கிறேன். பாவியா இருந்தேன் அப்படின்னா வானத்துக்கு நேர என் கண்களை ஏறெடுக்காமல், சரியா? அவன் என்னை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னை எல்லாவற்றிலும் மகிமைப்படும்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்படிங்கிறது. என் கைத்தாளத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். புரியுதுங்களா? என் கையை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நான் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்றே செய்கிறேன். புரியுங்களா? நான் முட்டங்கால் போட்டு கை கூப்பி பிரேயர் பண்ணணும்னா கேட்க மாட்டாரா? பரமபிதாவை அப்படி பிரேயர் பண்ணணும்னு சொல்லி அநேக அவசரங்கள் உண்டு. எங்க இருந்துடா வர்றாங்க அப்படிங்கிறது தெரியலங்க. ஊடுருவிய டுபாக்கூர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஊடுருவிய டுபாக்கூர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நபர்களோடு வீடியோவிலே கன்சிடர் பண்ணுவது, இவர்களோடு இந்த யூடியூப் சேனல்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் சொல்றேன், இவன் மோசமான ஆள். வேண்டுமென்றே ஒரு பிறரை பொய்யன் சொல்வதற்கும் கிறிஸ்தவர் இல்லை சொல்றதுக்கும் இவர் மேற்கொண்ட காரியங்கள் அநேகம். ஆனால் வசனத்தை எடுக்கவில்லை. ஆகவே இந்த ஜஸ்வின் என்பவன் ஒரு ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அவனுக்கு வேதமும் தெரியாது, பகுப்பாய்வும் தெரியாது, கலந்தாய்வும் தெரியாது. அப்படிப்பட்ட நபராகத்தான் இருக்கிறான். இவ்வளவு காலம் வரைக்கும் அவன் செயல்பட்ட முறைமைகள் எப்படி என்றால், சரவணன் மற்றும் ஜோசுவா இந்த 2 பேர் இருந்தாங்க. அதிலே ஜோசுவா என்ற நபர் வேத வசனத்தில் ஒரு தலைத்த ஒரு மனிதனாக பயணிச்சார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில இவன் தெரியாம இருந்தான். இன்னைக்கு இவன் நம்பர் 1 டுபாக்கூர் அப்படிங்கிறத தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை விட அவன் ரிப்போர்ட் அடிச்சு தூக்குவான். எதை வேணாலும் பண்ணட்டும், பட் நேர்மையாக எதிர்கொள். வேற ஒரு பதிவு. வணக்கம்.